ஈரோடு மாவட்டம் சித்தோட்டை அடுத்த செங்குந்தபுரம் வாய்க்கால்மேட்டைச் சேர்ந்தவர் கோபால். இவரது மனைவி மணிமேகலா. இவர்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் வெல்டிங் வேலைக்கும் ஐஸ் விற்கவும் சென்று வந்த கோபால் குடும்பத்தை கவனிக்காமல் மதுவுக்கு அடிமையானார். இதனால் மனைவி மணிமேகலா அருகில் உள்ள மிக்சர் கம்பெனியில் பணிக்கு சென்று வந்தார். இந்த நிலையில் போதையில் வீட்டுக்கு வரும் கோபால் தனது மனைவியை அடித்து உதைப்பதை வாடிக்கையாக்கியதாக கூறப்படுகிறது. 1 மாதத்திற்கு முன்பு மனைவி செல்போனில் ஒரு ஆணுடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை பார்த்துள்ளார். விசாரித்த போது அது மனைவி மணிமேகலாவின் பள்ளிப்பருவ நண்பர் என்பது தெரிய வந்தது. பள்ளிக்கால காதலனுடன் போட்டோ எடுக்கும் அளவுக்கு என்ன உறவு வேண்டி கிடக்குது என்று கேட்டு மனைவியை அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனைவியுடன் கோபித்துக் கொண்டு கோபால் தனியாக வெளியூர் வேலைக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் ஊர் திரும்பிய அவர் ஈரோடு சென்னிமலை சாலையில் வீடு எடுத்து தங்கியிருந்தார். தனது மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்தார் கோபால். அதற்கு மனைவி மறுத்துவிட்ட நிலையில் நீதிமன்றத்தை அணுகி பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுமாறு போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தன்னை பிரிந்து வாழும் மனைவி மணிமேகலா அவரது பள்ளிக்கால காதலனான கறிக்கடை மோகன்ராஜுடன் ஒரே வீட்டில் குடித்தனம் நடத்துவதை அறிந்த கோபால் கடும் ஆத்திரமுற்றார். சம்பவத்தன்று தனது 2 குழந்தைகளையும் வீட்டுக்கு சென்று பார்த்த கோபால் மனைவி வேலை பார்க்கும் மிக்சர் கம்பெனிக்கு சென்றுள்ளார். மனைவியை அழைத்து சப்தம் போட்டபோது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கோபால் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிமேகலாவின் கழுத்தில் 3 முறை குத்தியுள்ளான். சம்பவ இடத்திலேயே மனைவி மயங்கி சரிந்ததும் அங்கிருந்து சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கோபாலிடம் சம்பவம் தொடர்பாக போலீசார் விரிவான விசாரணை நடத்தினர். தனது மனைவி தன்னுடன் வாழ விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டு வேறு ஒருவருடன் பழகி வந்ததாகவும் பல முறை கேட்டும் தன்னை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் கொலை செய்ததாகவும் கோபால் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சித்தோடு காவல்துறையினர் கோபாலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதே நேரத்தில் தடம் மாறிய மனைவியை கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்ற ஆத்திரக்கார தந்தையால் 2 குழந்தைகளும் ஆதரவின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் ரவி மற்றும் வேல்ராஜ்.